ரொம்ப வலிக்குதாம்மா பிரியா? ஆ, ஆமா அத்தை. ரொம்பவே வலிக்குது. காயம் அதிகமா இருக்கும் போல அத்தை. ஷோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஒன்றும் புரிய மாட்டேக்கே. எதுக்குடி இங்கே வந்து உட்காந்துருக்கப்ப? எதுக்குடி எங்க பின்னாடி வந்த நீ? ஆ, உங்களை பார்க்கதான். காயம் சின்ன காயமா இல்லை பெரிய காயமான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எவ்வளோ திமிரு தென்னாவிட்டு இருந்தா இவ்வளோ திமிரா உட்காந்துக்கிட்டு நீ பேசுவ? இவ ஒழுங்கா இருந்தா இவ்வளோ எதுக்கு நான் அடிக்க போறேன்? பிரியா, எல்லாம் உன்னால வந்ததுடி. நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தேன்ல. நீ எதுக்கு என்கிட்ட வந்து வாய் கொடுத்த? வாயை வம்புழுத்ததும் இல்லாம நான் சொல்ல சொல்ல காதில் ஏதாவது வாங்கிக்கிட்டியா? அதுவும் வாங்க மாட்டேன்ட்ட. இப்போ பாரு, அவளுக்கு தேவையா இதெல்லாம்? அவள் ஒழுங்கா அமைதியாக பேசாமல் இருந்திருந்தா அவளை நான் ஏன் அடிக்க போகிறேன் சொல்லுங்க? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வாய் துமுறு பேசாத சொல்லிட்டேன். உன் அப்பா வந்துட்டு இருக்காரு, உன்னை என்ன பண்ண போறாரு மட்டும் பாரு. வரட்டும், அப்பாவே வரட்டும். அப்பா வந்தாதான் ஒரு இது பிறக்கும். என்ன பிறக்கும்? நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு உன் அப்பா வந்தா இவளை போட்டு விட பார்க்குறியா? அதெல்லாம் நம்ப மாட்டாரு, கவலைப்படாது. நீ தான் நான் பேசுறது எதையுமே நம்ப கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கியே. நான் பேசுறது எதுவுமே அப்பா கேட்கக்கூடாதுன்னு நினச்சி வச்சிருக்கீல்ல? அதுபடி தானே நடக்குது. போடி, கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருப்பேன். பிரியா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? இல்லை, வேணாம் அத்தை. அம்மா அக்கா எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா அவங்க கூட போகிறேன். ஐயோ, அம்மா அக்காலாம் வராங்களா? உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன பண்ண போதோ தெரியலையே. உன் அக்கா அம்மா அதுக்கு மேலே பேசுவாளே. இவ பண்ண வேலைக்கு எல்லாருக்கிட்டையும் நான் தான் பேச்சு வாங்க போகிறேன். ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்னு. வாங்க வாங்க. ஏன் அப்புறம் பெத்த? பேசாமல் இருந்திருக்கலாம்ல? ஆமாம் ஆமாம், இதுவும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவடி பேசாமல் இருந்திருக்கலான்னு. ஆமாம், அதான் உண்மை. ஏ பிரியா, என்னடி ரொம்ப வலிக்குதா? ஏய், அமைதியாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதடி. பேசாமல் ஓடிடு எழுந்து. என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ. ம், என்ன பண்ணுவ பெருசா? ஏய், நீ ஒழுங்காக இருந்திருந்தா ஏண்டி உனக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லு மா, அவளுக்கு தேவையாம்மா அது? இப்போ சொன்ன பாரு, அது கரெக்டு தான். எனக்கு தேவையில்லாத வேலை. பிரியா, என்னடி இது? ஐயோ மா, தலையை பாரு எவ்வளோ பெரிய கட்டுன்னு. அம்மாடி, இந்த பக்கம் பாருடி. பிரியா, என்னடி இது? தலையில இவ்வளோ பெரிய கட்டு. ரத்தம் ஒழுகுனபடி இருக்கு. ஐயோ, எவ்வளோ பெரிய காயம் பாரு அமுதா. இப்படி அவ அடிப்பா? ஏண்டி, என் மவ உனக்கு என்ன பாவம் பண்ணா? என் மகளை இவ்வளோ பெரிய காயத்துக்கு ஆளாக்கியிருக்க. எதாலடி வச்சு அடிச்ச அவ மண்டைய? அத்தை, என்னத்த இது? ஏண்டி, அப்பவும் உன்னை போகாத பிரியாங்க அங்கே போகாத பிரியான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியா? அம்மா சொல்கிறத கேட்டியா? நான் இப்போவே போகிறேன். அவளை என்ன பண்ணுறேன் பாரு. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னியேடி. பாருடி, இப்போ என்ன நிலமையில அங்கே வந்து இருக்கேன்னு. உன் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பொண்டாட்டி உங்கள் வீட்டுக்கு தானே வந்தான்னு கேட்டால் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? ஏண்டி இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்க? அவள் ராட்சசிடி, அவள்கிட்ட போயிட்டு இருக்கே நீ. ஏண்டி இப்படி பண்ண? மா, பேசிட்டு தானம்மா இருந்தேன். திடீர்னு வந்து தலையை செவத்துல போட்டு இடி இடின்னு அடிச்சிட்டா தரையில. அப்படி பண்ணிட்டாமா. நீ சொல்ற மாதிரி அவ ராட்சசி மாதிரிதாம்மா பண்ணுனாவே. நான் தான் அப்பவே சொன்னனே பிரியா, கேட்டியா? ஏம்மா சுசி, உன் வீட்டுக்கு வந்ததுக்கு ஏம்மா அவளுக்கு தண்டனையாம்மா? அத்தை, நீங்க எல்லாரும் தானே இருந்தீங்க, இப்படி விட்டுருக்கீங்க. நான் என்னம்மா பண்ணுவேன்? பேசிட்டு தாம்மா இருந்துச்சுங்க போல. எனக்கு பிரியா வந்ததே தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுது இது மாதிரி அவளை அடிக்கிறான்னு. வந்து பார்த்தா பிரியாவுக்கு ஒரே ரத்தம் தலையிலேருந்து ஊற்றுது. நான் என்னம்மா பண்ணுவேன்? இந்த இவளெல்லாம் பெற்று வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் சொல்லு? ஏண்டி, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. போன உங்கள் வீட்டுக்கு தானே அமுச்சு வச்சோம், அப்பவும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ பேசாத. உனக்கும் தலையில் எப்படி அடிப்படணுமா? வச்சிருவேன் பார்த்துக்கோ. எவ்வளோ திமிரு பத்திகளா தேவை உங்கள் பொண்ணுக்கு? பேசிட்டு எப்படி பேசுகிறான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல். நான் என்ன அமுதா பண்ணேன் நீயே சொல்லு. நாங்களும் இவகிட்ட வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவகிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை அமுதா. அது மாதிரி இருக்கிறோம். இவ அப்பவாது திருந்துவா அப்படின்னு. ஆனாலும் இவ திருந்துறதுக்கு வேலையே இல்லை அமுதா. இவ திருந்தவும் மாட்டா போலடி. ரொம்ப பண்ணுறாடி அமுதா. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை. பேசாம என்ன பண்ணுறது தெரியல அமுதா, நீயே சொல்லு அமுதா. அட ஏத்த, பிரியா நிலைமையை பார்த்தாலே பயமா இருக்கு நமக்கெல்லாம் இதுகிட்ட பேசுறதுக்கு கூட. சே, இவ்வளோ மோசமாக அந்த பிள்ளை இருக்குன்னு நினச்சே பார்க்கலத்த. அவ்வளோ பாசமலை பொழிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ மோசமாக இருக்கு. ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் உங்கள் அண்ணன் எவ்வளோ நல்ல பையன். அந்த பையன் வாழ்க்கையே இந்த பிள்ளையை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி அந்த பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டே அமுதா. இவ்வளோ நல்ல மனசியாக இருக்கியா? உங்களுக்கு புரியுது, நீங்கள் பெத்த பிள்ளைக்கு புரியலையே.
மா என்னம்மா நீ என்ன போயிட்டு அவங்க எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி பேசுற? பேசாம நின்று வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அட ஏங்கத்த, உங்களை கொன்னாலும் கூட கொன்றுவா இவ. அது உண்மை அமுதா, பண்ணாலும் இவ பண்ணுவாடி. ஏண்டி பாவண்டி அவ பிரியா. அவ அண்ணன் மேல உள்ள பாசத்துல கோவத்துல எங்க அம்மா அப்படி பேசிட்டா, எங்க அண்ணன் அப்படி பேசிட்டான்னு வந்து கேட்க வந்தவள இப்படி பண்ணி வச்சிருக்கியே, உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு சுந்தரி. ஆமாகா வந்து எப்படி பேசியிருக்கணும்? அமைதியா பொறுமையா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வந்து கேட்டிருக்கணும். அதெல்லாம் அவ கேட்கல. தாம் தும்னு தாண்டா. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? என்ன அதுக்காக இப்படிதான் அடிச்சு மண்டையை உடப்பியா? அவ பேசின பேச்சுக்கு கொன்றுப்பேன். பேசாம பேர் இத்தோட போயிருச்சேன்னு கொல்லுவடி கொல்லுவ. நீ இருக்க மாட்ட அதுக்கப்புறம் நினச்சிக்கோ. என்ன பண்றதுன்னு தெரியல அமுதா. அத்த என்னன்னு எனக்கும் புரியல அத்த. அண்ணன் வரேன்னுச்சு. இங்கேயா ஆஸ்பத்திரிக்கா? ஆமா அத்த, இந்த வந்துடும் இப்போ. மர்மோனே வரேன்தா. பாருண்ணே, பிரியாவை பாரு. அண்ணே என்ன பிரியா இதெல்லாம்? அங்க பாரு உட்காந்துருக்கா ஒரு ராட்சசி, அவ பண்ணதுனே. ஏமா நீ வேற அதுகிட்ட போயிட்டு ஏமா நீ பேசுனா? பாரு இப்போ தலையில எவ்வளோ பெரிய அடின்னு. ஷோ, இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்னன்னே தெரியும். அண்ணே என்னன்னே பண்றது? இவ்வளோ பெரிய இதா இருக்கு அண்ணே. எல்லாமே ஒன்னால தானே. நீ கல்யாணம் பண்ண அப்பவே அடக்கி உடக்கி இதெல்லாம் வளர்த்துருக்கணும். வாயை வளர்க்க வச்சுட்ட. அடிப்படி சண்டைக்கு வர்ற மாதிரி பிசாசு மாதிரி வருது. ஏய் சுந்தரி, எதுக்கு என் தங்கச்சி அடிச்சா? மாமா மாமாவா? மாமா எப்படி நடிக்கிறா பாரு அம்மாடி, எப்படி நடிக்கிறா பாருடி அமுதா. மாமாவா? மாமானோன்னு மயங்கிருவான் போல. ஏன் மாமா அப்படி பண்றீங்க? 2-3 நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, தெரியுமா? ஒரு நேரம் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்க. முன்னாடிலாம் ஆஃபீஸ் போனாலும் சாப்பிட்டியாம்மா சுந்தரி, என்னம்மா பண்ணுறேன்னு கால் பண்ணாட்டியும் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பீங்களே. இப்போ ஒரு நாள் கூட பேசாம இருக்கீங்க. 3 நாள் ஆச்சு. அடைச்சி நிறுத்து. அப்படி சொல்லுனே. என் தங்கச்சியை எதுக்கு அடிச்சேன்னு மட்டும்தான் கேட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட நான் கேட்கல. என்ன மாமா என் மேல அப்போ உங்களுக்கு பாசமே இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லுடா நீ. என்னடி நடிக்கிறியா எங்க அண்ணன் கிட்ட? உடனே எங்க அண்ணன் வாங்கிடணும். ஏ அமுதா பேசாம இரு சொல்லிட்டேன். என்னம்மா நடிக்கிறாம்மா? என்னடி இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி நடிக்கிறா? முன்னாடி ராட்சஸ் மாதிரி பேசுன. மாமா கூட பேசி 3 நாள் ஆச்சும்மா. சப்பா யா நீ பேச வேண்டியதானே? அமுதா, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அதுகிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நீ பிரியாவை கூட்டிட்டு வா, கிளம்பு போலாம். சரிண்ணே. இவன் சரியே இல்ல அமுதா. வந்ததுக்கு 4 அறை விட்டுருக்கணும். எனக்கு என்ன நிக்கிறான். என்னம்மா பண்றது? இந்தா பிரியா போய் வாய் பேசி பேசுனதுக்கே அவளுக்கு இப்படி. பாவம் அண்ணன் இது மாதிரி எத்தனை அடி வாங்குச்சோ. ஏன் அமுதா நீ வேற? சரி கூட்டிட்டு வா, கிளம்பலாம். என்ன மாமா இவ்வளோ பேசியும் என்ன விட்டுட்டு போறீங்களே? 3 நாள் கூட என்னால இருக்க முடியல. இனி இப்படிலாம் போகாதீங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, நம்மளோட வீட்டுக்கு போகலாம். இவன் நடிப்புக்கெல்லாம் நம்பாதனே. இவளுக்கு நடிப்புக்கே ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். எப்படி நடிக்கிறா பாரு. இங்க பாரு சுந்தரி, ஒழுங்கா எழுந்திருச்சு. காலை விடு. காலை எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கா? இல்ல நீங்க கூட்டி போறேன்னு சொல்லுங்க, அப்போதான் நான் உங்க காலை விடுவேன். விடுன்னு சொல்றேன்ல. அண்ணே இவ நம்பவே நம்பாத. இவ சரியான ஆளுண்ணே. பிள்ளை காலை பிடிச்சிட்டு அலறாளே. ஐயோ என்னத்த சொல்லனே தெரியல. இவளை நம்புறதா நம்பாம இருக்கதா? இப்படி பிடிச்சிட்டு அலறா. பாவம் பிள்ளை. என்னதான் அவ கெட்டவளா இருந்தாலும் மாமா மாமான்னு மருமனை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. நீ பண்ண வேலைக்கெல்லாம் இனி உன் கூட பேசுறதாவும் இல்ல, உன் கூட சேர்ந்து வாழ்றதாவும் கிடையாது. என் காலை விடுன்றல. இல்ல மாமா, என்னை விட்டு போகாதீங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். வாங்க என்னை கூட்டிட்டு கிளம்புங்க, எங்க வீட்டுக்கு போலாம். அப்படியா? கூட்டிட்டு கிளம்பணுமா? என் தங்கச்சி எதுக்கு அடிச்ச? அவ ரொம்ப பேசினா மாமா, அதனாலதான் நான் அடிச்சேன். இல்லைன்னா நான் ஏன் அவளை அடிக்க போறேன்? பேசுனா நீ அடிப்பியா? அவன் உன்கிட்ட ஏன் அண்ணன் அப்படி பண்றான்னு கேட்க கூடாதா? கேட்டது ஒருதான் கேட்டா, அதனாலதான். ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சோ? விடுன்றல. அமுதா இது பிடிச்சு இழு. அண்ணே தர 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 நீ இழுத்துட்டு போனேன் என்கிட்ட. அமுதா பிடிச்சு இழு. அத்தை கூப்பிடுங்க உங்க பொண்ண. சுந்தரி விடு சுந்தரி காலை. அவங்க தான் விடுன்னு சொல்றாங்கல்ல சுந்தரி, நீ விடுமா. இல்லம்மா நான் மாமா கூட தான் போவேன். மாமாவை கூட்டிட்டு போக சொல்லுமா. சிஷு என்னம்மா நடிக்கிறா?
இப்போ இன்ன வரைக்கும் ராட்சசி மாதிரி பேசிட்டு உட்காந்துருந்தா அண்ணனை பார்த்ததும் திடீர்னு அப்படியே மாற்றி பேசுகிறா. இப்படிலாம் நடிக்கிறா. இவளை கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கணும். அண்ணன் நம்பிட போகுதோ? அண்ணன் நம்புச்சுன்னா அது வாழ்க்கை தான் அதோ கதி. பாவம் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு. ஷோ விட்டு தொலைய காலை எதுக்குதான் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா? கடவுளே விட்டு தொலை, காலை வலிக்குது. இல்லை, நான் விட மாட்டேன். உங்கள் காலை நான் விட மாட்டேன். என்ன கையோட கூட்டிட்டு போயிருங்க. அண்ணே என்னண்ணே இப்படி இப்போ காலை பிடிச்சிட்டு இருக்கா? என்னென்ன சொல்கிறா? ஐயோ காலை விட்டு தொலை. இல்லை மாமா, நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க. என்னால் அங்கே இருக்க முடியாது. எங்கள் அப்பாவும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. கூட்டிகிட்டு போங்க மாமா. அண்ணே இவ பொல்லாதவனே. இவளை பற்றி நான் நல்லாவே இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இவளை நம்பவே நம்பாதானே. இவ கூட கூட்டிகிட்டு போய் உன்னை பாடாதான் படுத்துவா. எனக்கு நல்லா தெரியுது இவளை பற்றி. இவளை நம்பாத. விடுன்னு சொல்றேன், சும்மா காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. போங்கிட்டு